Hello students, இப்போ நம்ம class 11 Maxல second chapter basic algebraல exercise 2.10ல உள்ள 10 sums பார்க்க போறோம். இப்போ first sum x equal to 3y, x அதாவது x less than or equal to 3y, x greater than or equal to y னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஈக்குவேஷனா கொண்டு வருவோம். இப்போ x equal to 3y னு எடுத்துக்கிறோம். அப்போ x 0ன்னு போட்டா y 0 வருது. x வந்து 1ன்னு போட்டோம்னா y 1/3 னு வரும். 2ன்னு போட்டா 2/3. ஃபிராக்ஷன்ல மோஸ்ட்லி வச்சுக்கோண்டா ஹோல் நம்பரா வச்சுக்கலாம். அப்போ x 3ன்னு போட்டா y 1 வருது. ஓகேவா? அப்போ 0,0 ஒரு பாயிண்ட், 3,1ல வந்து ஒரு பாயிண்ட். இதுக்கு ஒரு லைன் 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சா கூட போதும். அடுத்தது x ஈக்குவல் டு yனா x 0னா y 0, x 1னா y 1. அப்போ 0,0 1,1ன்னு ஒரு பாயிண்ட் போட்டால் அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைன்ல எக்ஸோட பக்கம் லெஸ்ஸர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைன் இதுதான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? லெஸ்ஸர்ன்றப்ப 0,0 அப்போ லெஸ்ஸர்ன்றப்ப இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஷேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஷேடிங் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸோட பக்கம் கிரேட்டர்னு இருக்கு. அப்போ நான் ட்ரா பண்ண சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பண்ணுவேன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் எங்கே ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு ரீஜனில் தான் காமனாக இருக்கு. செகண்ட் சம் y equal to 2x. அப்போ x 1னா y வந்து 2, x 2னா y வந்து 4ன்னு வரும். அப்போ 1,1 2,2ன்னு வச்சு நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனில் x 0னா y 2. அப்போ 0,2ல ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் y 0னா x வந்து -3ன்னு வரும். அப்போ -3,0ன்னு ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இதான் நான் வரைஞ்ச ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் பக்கம் எக்ஸோட சைடு லெஸ்ஸர்னு இருக்கு. அப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஷேட் பண்ணுவேன். அடுத்து வர ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட பக்கமும் லெஸ்ஸர் இருக்கு. அப்போ அதுக்கும் நான் லெஸ்ஸர் தான் ஷேட் பண்ணுவேன். அப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இது மட்டும்தான். தேர்ட் சம் x 0ன்னு போட்டால் y 9 வருது. அப்போ 0,9. y 0 போட்டோன்னா x வந்து 15 வரும். 15,0 ட்ரா பண்ணியாச்சா? இன்னொன்று x 0 y 0. x 0னா அது இந்த லைனு, y 0னா அது இந்த லைனு. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸோட பக்கம் கிரேட்டராக இருக்கா. அப்போ நம்ம வரைஞ்ச லைனுக்கு டாப்பர் பார்ட்டை ஷேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் x 0ன்னு போட்டோன்னா y என்ன வரும்? 11 பாயிண்ட் சம்திங் வருது. y 0ன்னு போட்டோன்னா x 17.5 வருது. ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 2. அப்போ yல வந்து 2க்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். x வந்து 5. அப்போ 5க்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். அப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் இது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் x 0ன்னு போட்டால் y 2 வருது. 0,2ல ஒரு பாயிண்ட்டு. y 0ன்னு போட்டால் x 3. அப்போ 3,0 ஒரு பாயிண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போ அவங்க என்ன எக்ஸோட பக்கம் லெஸ்ஸர்னு இருக்கு. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கும். அதே போல் இதுக்கும் ஷேட் பண்ணுறப்ப ரெண்டுத்தும் காமனாக இன்டர்செக்ட் ஆகுறது இந்த பார்ட் மட்டும்தான். அதே போல் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு y வந்தால் x 0னா y 0, x 2னா y வந்து 1. அப்போ 0,0 2,1ல வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் 2x - yன்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. இப்போ இதில் எக்ஸோட பக்கம் கிரேட்டராக இருக்குது. அப்போ கிரேட்டர்னா நான் இந்த சைடு ஷேட் பண்ணுவேன். ஓகே. அடுத்ததில் எக்ஸோட பக்கம் லெஸ்ஸர் இருக்குது. லெஸ்ஸர்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷேட் பண்ணுவேன். ஓகேவா? அதில் என்னன்னா அப்போ இது ஃபுல்லாக தானே மிஸ் வரும். ஏன் இந்த பார்ட் மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா x 0க்கு மேலே இருக்கணும், y 0க்கு மேலே இருக்கணும். இப்போ இது ஃபுல்லாக தான் ஷேடிங்கில் வரும். ஆனால் x 0க்கு மேலேனா இதுக்கு மேலே மட்டும் ஷேட் பண்ணால் போதும். அதே போல் இதுக்கு இந்த பார்ட் ஃபுல்லாக தான் வரும். ஆனால் y greater than or equal 0னா நம்ம இந்த லைனை தாண்டி போகக்கூடாது ஷேடிங்கில். இப்போ x 0ன்னு போட்டால் y 8. அப்போ 0,8ல ஒரு பாயிண்ட்டு வரைஞ்சாச்சு. அதே மாதிரி செகண்ட் லைன் தேர்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேடிங் பண்ணோன்னா இந்த நடுவில் இருக்க குட்டி பார்ட் தான் காமனாக வருது. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.10ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.